வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான சிறந்த திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாருடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் உயர்வுகளும் உண்டாவதாக. அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் தேவனுடைய திருமுகத்தை தேடி ஓடி வந்திருக்கிற, ஆவலோடு வந்திருக்கிற, வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களை கத்த சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அவருடைய திருமுகம் தேடி அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிது! நாம் தப்புவிக்கப்பட்டோம், நாம் காப்பாற்றப்பட்டோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், நாம் மீட்கப்பட்டோம். ஆகவே கர்த்தருடைய திருநாமம் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதித்து திருநாமத்தை உயர்த்துகிறேன். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஆகவே இந்த காலை ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு வேத பகுதியை, சங்கீத பகுதியை நாம் வாசித்து, நாம் ஜெபித்து பாடி ஆராதித்து தேவன் நமக்கு தரப்போகிற வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 130ஆம் சங்கீதத்தில் 8 வசனங்கள் இருக்கின்றன. அந்த 8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் வேத வசனங்களை வாசிப்பது பெரிய ஆசீர்வாதம். குறித்த ஜாமத்திற்கு முன் என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தருடைய வசனத்தை பெறுவதற்கு என்று எழுதப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிக்கலாம். சங்கீதம் 130ஆம் சங்கீதம் 1 கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டுக் கொள்வார். 2வது வசனத்தை பாருங்கள். 2வது வசனம், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஒரு அழகான ஒரு வார்த்தை. இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பத்திற்கு ஆண்டவரே உடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமாக இருக்கட்டும் என்று பரிசுத்தவான்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உடைய செவிகள் கவனித்திருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் அவருடைய திருமுகம் தேடி அவருடைய தேவ பிரசன்னத்தில் நாம் கூடி வந்திருக்கிற நாம் ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு, மன்றாடுகிற மன்றாட்டுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் செவி கொடுத்து மகத்துவமான காரியங்களை நிச்சயம் செய்வார். ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர் இந்த நாளை தொடங்குவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்து வந்த பாதையை, கடந்து வந்த மாதத்தை, கடந்து வந்த வருடங்களை திரும்பி பார்க்கிறோம். எங்களை எப்படி அற்புதமாய் நடத்தினீர், அதிசயமாய் நடத்தினீர். ஆண்டவரே, உடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா, நன்றி நன்றி. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டீர், எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினீர், எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீர். ஜெபங்களை கேட்டு அநேகருக்கு கொடுத்த விடுதலை, அநேகருக்கு கொடுத்த சுகம், அநேகருக்கு நீ செய்த அற்புதம், அநேகரை நீ நடத்தின விதம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, என் குடும்பத்தில் செய்த நன்மைகளுக்காய் நன்றி, தொழிலில் செய்த நன்மைகளுக்காய் நன்றி, சபையில் நீ செய்த நன்மையான காரியங்களுக்காய் நன்றி, பயணத்தில் கூட இருந்தீர் நன்றி, எல்லா பொருளாதார கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்தீர் நன்றி, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மையான காரியங்களுக்காய் நன்றி, பயணங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா,
உம்மை நோக்கி பார்த்த எங்களை வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. அதிகாலையில் எழும்பவும் உம்மை தேடி வரவும் உம்மை பாடி ஆராதிக்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நாள் ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இரும், எங்களை நடத்தும். வசனத்தின் மூலமாய் எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் ஜெபத்தில் நாங்கள் குறைந்து விடாதபடி தேவ உறவை புதுப்பித்துக் கொள்ள, தேவனுக்கு அருகில் நெருங்கி வர, தேவ நோக்கத்திற்காக வாழ, தேவன் பிடித்த நோக்கத்தை நிறைவேற்ற அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய உயர்வுகளில் எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் அதன் நிமித்து நீர் மகிமைப்படுவீராக. அற்புத கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த இடத்திலும் எங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்தை நீட்டி தொட்டு மேன்மைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை நேரத்திலும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்று சொல்லி உற்சாகமாய் பாடி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாம் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாது இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் திருமைகளுக்காய் ஆயுள்
அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாப்பீர் ஐயா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். Hallelujah. Hallelujah. நன்றி ஆவியானவரே. Hallelujah. Hallelujah. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென் ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவர், ராஜா நாளை தினம் யோசிப்பவர். தேவா நாளை தினம் விசேஷித்தவர், ராஜா நாளை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்கினி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆமென் ஆமென். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால்.
கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏற்றமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏற்றமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிற இப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது எதினா நீர் என்னோடு வருவதினா. மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிறேன். இந்த பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. எஸ் மாஸ்டர், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். போதும் என் வாழ்வில். அன்பான தேவன் என்னோடு கூட வருவார். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஹalleluya. பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. ஹalleluya. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார். அற்புதமாய் நடத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். உடைய பரிசுத்த திருநாமம். போதும் என் வாழ்விலே. ஆராதனை, ஆராதனை. பாடி ஆராதிப்போமா? உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. உடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. ஆராதனை, 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 ஆராதனை. அதிகாலை நேரம் ஆண்டவரே, திருமுகம் தேடி வந்திருக்கிறோம். இயேசுவே, ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா இந்த மாதம் அதிக நேரம் இந்த சமூகத்தில் காத்திருக்கவும் வேதங்களை வாசித்து தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. இந்த மாதம் முழுவதும்
உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சேர்ந்து ஆராதிப்போ. ஆராதனை 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 அப்பா உங்களுக்கு எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி துணையாய் நின்றீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 யெகோவா ராஃபாவே, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே உமக்கு ஆராதனை. ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்த தெய்வமே யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி உமக்கு ஆராதனை 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 யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சமாதானம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவரே. ஆமென். எங்கள் தேசத்திலும் எங்கள் குடும்பத்திலும் சபையிலும் சமாதானம் உண்டாவதாக, தேசத்தில் சமாதானம் உண்டாவதாக. தந்தீரே
நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு அப்பா ஆராதிக்கிறோம். ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்க கிருபை தாரும், மனப்பூர்வமாய் ஆராதிக்க கிருபை தாரும். திருமுகம் தேடி வந்திருக்கிறோம் அப்பா, அப்படி கிருபை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. புல்லில் மேல் இறங்குற பனியை போல இந்த கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. ஆராதனை. அற்புதரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, நித்திய பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, பரிசுத்தரே, படைத்தவரே, பரிகாரியே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. பயணத்தில் நீர் கூட இருந்தீர், வேலை ஸ்தலத்தில் கூட இருந்தீர், தொழில் செய்கிற இடத்தில் நீர் கூட இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, சபையோடு நீர் கூட இருந்து நீர் செய்த எல்லா மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. உம்மை நோக்கி பார்த்த நேரமெல்லாம், உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரமெல்லாம், உம்மை நோக்கி கதறி ஜெபித்த நேரமெல்லாம் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், தேசத்தில், தொழிலில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ செய்த மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் அருகில் இருந்தீர், எங்களோடு கூட இருந்தீர் அப்பா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தில் சீக்கிரமாக இந்த கொள்ளை நோயின் பிடியில் இருந்து எங்கள் தேசத்தை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மருத்துவமனையில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்பட்டு சீக்கிரமாய் தங்கள் குடும்பத்திற்கு திரும்ப கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். 140 கோடி மக்கள் நிறைந்த எங்கள் தேசத்திற்காக நாங்கள் மன்றாடி பரிந்து பேசி பரிதபித்து திறப்பிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயின் பிடி எங்கள் தேசத்தை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உடைய கிருபை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதை கூட அரத்தி அணுகாமல், பொருளாப்பு நேரிடாமல் கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைய இரக்கமுள்ள கரம், அன்பின் கரம், அற்புதம் செய்யும் கரம், கட்டுகளை அறுக்கும் கரம், அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும் கரம் தேசத்துக்கு நேராய் நீட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு இடைப்பட போற கிருபைகளுக்காய் நன்றி. தேசத்துக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். மன்றாடி ஜெபிக்க கிருபைகளை தாரும். பரிந்து பேசி ஜெபிக்க கிருபைகளை தாரும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்க, பாட, ஆராதிக்க, வார்த்தைகளை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுத்திருக்கிற கிருபை தயவு இரக்கத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றி பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு சரணத்தை பாடி இந்த நாள் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென், ஆமென். நன்றியால் துதிப்பாடு,
நம் இயேசுவை உள்ளத்தால் இன்றும் பாடு. ஆராதனை. தேவன் எங்களோடு கூட பேசும். உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இந்த காலை நேரத்தில் வார்த்தைகளை தாரும். ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இரக்கங்களின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களோடு உடைய வார்த்தைகள் மூலமாய் பேசி உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்த போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் உலாவிக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, கடந்த நாட்களில் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாம் தியானித்து வரும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்து வருகிறார். ஆமென். நாம் தேவனிடத்தில் கேட்கிற காரியத்தை குறித்தும், நாம் எதையெல்லாம் தேட வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும், எதற்கெல்லாம் நாம் தேவ சமூகத்தில் வந்து பரலோகத்தின் கதவை தட்ட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வருவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இந்த காலை நேரத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம் மற்றும் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். பெற்றுக்கொள்ளுகிறான், கண்டடைகிறான், திறக்கப்படுகிறது. ஆமென். ஏனென்றால் கேட்கிற எவரும் அதை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். ஜெபம் என்பது கேட்பது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்வதும் சேர்ந்ததுதான் ஜெபம். தேவனிடத்தில் கேட்கிறோம், நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது தேடுகிறோம், அதை நாம் கண்டடைகிறோம். ஆமென். தட்டுகிறோம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கதவுகளை திறந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்தில் நாம் தட்டும் பொழுது, ஆமென், தேவன் செய்கிற சில கிரியைகளை, மகத்துவமான காரியங்களை நம்ம தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எப்படி வானம் திறக்கும், தட்டும்போது எப்படி வானம் எப்படி திறக்கும்? லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை நீங்கள் பாருங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஆமென். ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணினால் வானம் திறக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். வானம் திறக்கும். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் எந்த ஆசீர்வாதங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 அங்கு யாக்கோபு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஆனால் இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் ஜெபம் பண்ணுவதை நாம் எங்கு பார்க்கிறோம். ஆமென். அவருடைய ஊழியம் வெற்றியாய் இருப்பதற்கும் ஜெயமாய் இருப்பதற்கும் ஜெபம் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகாலையில் இருந்தவர் ஜெபிக்கிறவராக இருந்தார், இரவிலே போய் ஜெபிக்கிறவராக இருந்தார், சாயங்காலமான போது மலையில் போய் ஜெபிக்கிறவராக இருந்தார், கெச்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறவராக இருந்தார், சிலுவையிலும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். இப்பொழுதும் பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று ரோமர் 8:34 நாம் வாசிக்கிறோம். இப்போது அவர் ஜெபித்த போது வானம் திறக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஜெபிப்போம் என்றால் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாகவே வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நம்பர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். 22வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 22வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. அப்போது வானம் திறந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி வருவார். ஆமென். நடுமையான காலை நேரத்தில் நாம் தட்டும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் திறக்கிறார், வானத்தை திறக்கிறார். பல விதங்களில் நமக்கு திறந்து அற்புதமான காரியங்களை செய்கிறார். முதலாவது அவர் வானத்தை திறக்கிறார். இப்போ வானம் திறக்கப்பட்டால் நம்மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அது மட்டுமல்ல, இரண்டாவது சத்தம் உண்டாகும். முதலிலே கவனிங்கள், ஆவியானவர் இறங்கி வருவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற போது அவர்கள் 10
10 நாட்கள் எருசலேமிலே காத்திருந்து ஜெபித்த போது அங்கு நாம் பார்க்கிறோம், அங்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். என கர்மான கர்த்தருடைய பிள்ளையை, அப்போ ஜெபம் என்ன செய்கிறது? வானத்தை திறக்கிறது. ஆமென். ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, சத்தம் உண்டாகிறது. அப்போ நம்ம முதல்ல எதற்கு தட்டணும் என்றால், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்லாம அன்றாடமும் அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரலோகத்தின் கதவை தட்டலாம், தவறல்ல. ஆனால் அதைவிட மேன்மையான ஒன்று இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய பரலோகத்தின் கதவுகளை தட்டி ஒரு சத்தம், தேவனுடைய சத்தம், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆவல் உள்ளவர்களாய், நாம் ஜெபிக்கவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆதி பெற்றோர்கள் இந்த சத்தத்தை கேட்டார்கள் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆதி பெற்றோர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில். ஆமென். ஆண்டவருடைய சத்தம் மகத்துவமான சத்தம். சங்கீதம் 29 தேவனின் சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் என்பதை குறித்து சங்கீதம் 29 நீங்கள் பார்க்கலாம். அது மகிமையான சத்தம், அது வல்லமை உள்ள சத்தம், பெண்மான்களை ஈன செய்யும் சத்தம், ஆமென், காடுகளை அதிர பண்ணுகிற சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த சத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும். இயேசு ஜெபித்த போது ஆவியானவர் இறங்கி வந்தது மட்டுமல்லாமல் அந்த தேவ சத்தம் வெளிப்பட்டது. அப்போ நம்ம அந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற போது தேவ சத்தத்தை வாஞ்சித்து, தேவ சத்தத்தை விரும்பி, அந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தையை ஆமென் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றபடி நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு அவர் மகிமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் மகிமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். வானம் திறக்கப்படுகிற போது என்ன நடக்கிறது? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போ நல்ல கவனிங்க, வானம் திறக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம். ஆமென். அது மட்டுமல்ல, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போ நம்ம ஜெபிக்கிற போது ஆவியானவர் இறங்கி வருவார். நாம் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படுவோம். வரங்களின் படி நம்ம வெவ்வேறு பாஷைகளில் பேசி ஆவியோடும் பாட, கருத்தோடும் பாட, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண, கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண, கரிசனையோடு விண்ணப்பம் பண்ண, தேசத்திற்காய் விண்ணப்பம் பண்ண, உங்கள் குடும்பத்திற்காய் விண்ணப்பம் பண்ண, உங்கள் சபைக்காய் விண்ணப்பம் பண்ண, அழிந்தவர மக்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுவதற்கு வேண்டிய விலையேறப்பெற்ற ஒரு அபிஷேகத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இங்கே எலியா ஜெபிக்கிற போது வானம் திறக்கிறதை பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37, 38, 39 வாசித்து பார்க்கிற போது வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்க, இப்ப எலியா ஜெபிக்கிறார். ஒரு சவால் நிறைந்த ஒரு நேரம். கர்த்தர் மெய்யான தெய்வம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தின் மேல் எலியா இங்கே நின்று கொண்டிருக்கிறார். எலியா மகிமையான எழுப்புதல் தீர்க்கதரிசி, வானத்தை திறந்தவர், அக்கினியை இறக்கினவர். ஆமென். அது மட்டுமல்ல, மலையை பரிசித்தவர், கர்த்தர் மெய்யான தேவன் என்று நிரூபித்த மகிமையான தீர்க்கதரிசி. அவர் இப்போது ஜெபிக்கிறார். பாருங்கள், ஜெபித்த உடனே வானம் திறக்கிறது. இயேசு ஜெபிக்கிறார், வானம் திறக்கிறது. இங்கு எலியா ஜெபிக்கிறார், வானம் திறக்கிறது. அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள், வானம் திறக்கிறது. அப்ப நம்முடைய ஜெபம் வானத்தை திறக்கும். தட்டுங்கள், தேவன் நமக்கு நிச்சயமாய் திறப்பார். இது உங்களுக்கு திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட வழிகள், அடைக்கப்பட்ட பாதைகள், அடைக்கப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திறந்து ஒரு அற்புதத்தை செய்வதற்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். 38ஆம் வசனத்தை, அப்போது கர்த்தரிடமிருந்து அக்கினி இறங்கி, இப்போ வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென். அபிஷேகம் இறங்குகிறது, தேவ சத்தம் வெளிப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அக்கினி இறங்குகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம தட்டினால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், தவறல்ல. ஆனால் விலையேறப்பட்ட, விலை மதிக்க முடியாத, நாம் சம்பாதிக்க முடியாத, பணத்தை கொடுத்து வாங்க முடியாத விலையேறப்பட்ட விசேஷித்த தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை தாகத்தோடு பரலோகத்தின் கதவை நாம் தட்டுவோம்.
இருக்குமானால் எவ்வளவு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது கர்த்தெடுத்த அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். முதல் பாருங்க, சர்வாங்க தகன பலி, விறகுகள், கற்கள், மண்கள், அது மட்டுமல்ல வாய்க்கால் தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான தெய்வ பிரசன்னம் நம்மேல் இறங்கி வரும். ஆமேன். எல்லாவற்றையும் சுட்டரித்து விடும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவக்கிரியைகள், சாபக்கிரியைகள், அக்கிரமத்தின் கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடும் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட மகிமையான அக்கினி இறங்கி வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத, அவன் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை ஆமேன் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு நீக்கி போடுவதற்கு பரத்திலிருந்து தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஆமேன். இயேசு ஜெபிக்கிறார், வானம் திறக்கிறது, ஆவியானவர் இறங்குகிறார், தேவ சத்தம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆவியானவர் இறங்குகிறார், அபிஷேகம் இறங்குகிறது, அந்நிய பாஷையினால் எல்லாரும் நிரப்பப்படுகிறார்கள், வரங்களினால் எல்லாரும் நிரப்பப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கு எலியா ஜெபிக்கிறார், வானம் திறக்கப்படுகிறது, அக்கினி இறங்கி வருகிறது, அவன் எல்லாவற்றையும் பட்சித்து போடுகிறதை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, மகிமையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வானம் திறந்தால் யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் பாருங்க, வானத்தை திறக்கும் போது ஜனங்களை போஷிக்கும்படி மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார், மன்னாவை தருகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் அதை பார்க்கும்போது, நெகேமியா 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி, அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து அவர்கள் தாகத்திற்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன் அவர். அப்போ வானம் திறக்கும்போது மன்னா கடந்து வருவதை பார்க்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிக்கிற போது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அடுத்த வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஆமென். அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவின் விலாவை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இவர்கள் ஜெபிக்கிறார், ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டு சபை. அப்போ நாம ஜெபித்தால் வானம் திறக்கும், தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள், உதவி செய்கிற தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள். ஒத்தாசை நமக்கு ஒத்தாசையா இருக்கிற தேவதூதர்களை தேவன் நமக்கு அனுப்பி தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ காலை நாம் தட்டுவது எதற்கு? விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, யாரும் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஒவ்வொரு மனிதர்களும் தேவனை தேடுவதும் தேவனுக்கு கேட்பதும் தட்டுவதும் எதற்காக? இந்த உலகத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. கர்த்தருடைய பிள்ளையை நீங்களும் நானும் தட்டுவதற்கு, விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தட்ட வேண்டும். யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத, யாரும் தர முடியாத, சம்பாதிக்க முடியாத, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கதவை தட்டுகளாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக, மேன்மையான ஆசீர்வாதத்திற்காக, உயர்ந்த ஆசீர்வாதத்திற்காக, அப்படிப்பட்ட தேவன் சந்தோஷப்படுகிற ஆசீர்வாதத்திற்காக இந்த காலை நேரத்தில் கதவை தட்டுவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய பழ சபை ஊக்கமாய் ஜெபிக்கிறது பாருங்கள், போராடி ஜெபிக்கிறது, இரவெல்லாம் ஜெபிக்கிறது, வல்லமையோடு ஜெபிக்கிறது. தேவன் வானத்தை திறந்து தேவதூதரை அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவதூதர் இறங்கி வரும்போது ஊழியக்காரனை விடுவிக்கிறார். ஆமென். நான் சொல்லுங்க, தேவதூதர் வரும்போது அநேகர் விடுவிக்கப்படுவார்கள், அனைவருடைய கட்டுகள் அறுக்கப்படும், அனைவருடைய அடிமைத்தனங்கள் விலகும். ஆமென். அன்றைக்கு பேதுருவை தட்டி எழுப்பினதை போல சோர்ந்து போனவர்கள், பின்மாற்றம் அடைந்தவர்கள், தடுமாறி நிற்கிறவர்கள், ஆமென், அப்படிப்பட்ட தட்டி எழுப்புவாங்க. காலை நேரத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் காலையில் எழுந்து ஜெபிக்காதவர்களை
ஆண்டவர் எழுப்புவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அந்த ஆதி திருச்சபை ஜெபித்த போது அன்றைக்கு வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து பேதுருவை தட்டி எழுப்பினதைப் போல நாமும் ஊக்கமாக ஜெபிப்போம் என்றால் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்காதவர்கள், தேவனை தேடாதவர்கள், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தட்டி எழுப்புவார். அவர்கள் மேல் இருக்கிற கட்டுகளெல்லாம் தானாவே அவிழ்ந்து விடும், புதிய வழிகள் உண்டாகும். அப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை தேவன் நமக்கு செஞ்சு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். லூக்கா 22 அதிகாரம் 43 வசனத்தை பாருங்கள். லூக்கா 22 அதிகாரம் 43 வசனத்தை பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆமென். இங்கு கெச்சமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது வானத்து தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு பலத்தை கர்த்தர் தருவார். சங்கீதம் 138 வாசிக்கிற போது வேதம் என்ன சொல்லுகிறது? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தைரியப்படுத்துவார் ஆவியானவர். ஆவியான பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், நம்ம ஜெபத்திற்கு பதில் தருவார். அந்த நாள் முழுவதும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவார். வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கும் நம்மை தப்புவிப்பதற்கு அந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு போதுமானவராய் இருப்பாராக. ஆகவே தட்டுவோம். எதற்கு தட்டுவோம்? விலையேறப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தட்டுவோம். 2 விதத்தில் நான் சொன்னேன். ஒன்று, மற்றவர்களுக்காக இரவு நேரத்தில் போய் நண்பனின் வீட்டு கதவை தட்டுவது. இன்னொன்று, நமக்கு நியாயம் கிடைப்பதற்காக நியாயாதிபதியின் வீட்டு கதவை தட்டுவது. ஒன்று மற்றவர்களுக்காக கதவை தட்டுவது, இன்னொன்று நமக்காக கதவை நாம் தட்டி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது. இந்த நாளில் நமக்காக தேவ சமூகத்தில் கதவை தட்டுகிற போது வானத்திலிருந்து ஆவியானவர் இறங்க வேண்டும். அபிஷேகத்தால் நம்மை நிரப்ப வேண்டும். வானத்தில் அக்கினி இறங்க வேண்டும். கர்த்தரை மெய்யான தேவன் என்று நிரூபிக்க வேண்டும். தேவதூதன் இறங்கி வந்து அநேகரை தட்டி எழுப்ப வேண்டும். அநேகரை உற்சாகப்படுத்தி தூக்கி நிறுத்த வேண்டும். ஆமென். ரட்சிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்திற்காக பரலோகத்தின் கதவை தட்டுகிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் ஆண்டவர் செய்கிற மகத்துவமான காரியம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் தெரியுமா? அந்த காரியத்திற்காக காலையில் நாம் தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். இதோ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி உற்சாகப்படுத்த முடியும். ஆனால் அதை விட இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாசமாக இருக்கட்டுமே, ஒரு விலையேறப்பட்ட மாதமாக இருக்கட்டுமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்து போனவைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொலைந்து போனவைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமடைந்த அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அபிஷேகத்தில் நிரப்புவாராக. கிருபாதார வரங்களால் நிரப்புவாராக. இன்னும் தேவனுக்கு அருகில் கிட்டி வரவும், தேவனை அதிகமாய் தேடவும், தேவ நோக்கத்திற்காக வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்து மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு இரக்கம் செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. அல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கடைசியாக எசேக்கியேல் 1 அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 1 அதிகாரத்தினுடைய 1வது வசனம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபேர் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். ஆமென். அந்த தேவ தரிசனங்களை, விசேஷித்த தரிசனங்களை நாம் பார்க்கலாம்.
அல்லேலூயா. கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லா நாட்களை காட்டிலும் பாவத்தினுடைய வேகம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவன வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். நிற்கிறவன் விழாமல் காத்துக்கொள்ள கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கள்ள உபதேசங்களிலே மயங்கி போனவர்கள், கள்ள உபதேசத்தில் விழுந்து விட்டவர்கள் ஏராளமாக இருக்கிற காலகட்டத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய எழுப்புதலுக்கு, வரக்கூடிய தேசத்தின் மறுரூபத்திற்கு, தேசத்தின் கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் இருக்கிற நாட்களிலே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க, உண்மையாய் ஜெபிக்க, மனப்பூர்வமாய் ஜெபிக்க, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து ஜெபிக்க தேவன் நம்மை அழைக்கிற இந்த காலகட்டத்தில் வானம் திறக்கப்படுகிற போது, நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிற போது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற போது சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். ஆமென். எதற்கு? தேசத்தின் நிலையை அறிந்து ஜெபிப்பதற்கு, தேவனுடைய பாரத்தை அறிந்து ஜெபிப்பதற்கு, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து ஜெபிப்பதற்கு கண்களை திறக்கிறார் கர்த்தர். வானத்தை திறக்கிறார். வானத்தை திறக்கிற தரிசனத்தை கண்டதை போல நமக்கும் தரிசனங்களை தருவதற்கு தேவன் கிருபை தருவார். இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்களை, விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, நம்மால் சம்பாதிக்க முடியாத ஆசீர்வாதங்களை, விலை கொடுத்து வாங்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவதற்கு நாம் பரலோகத்தின் கதவை தட்டுகிறவர்களாக இருப்போம். அப்போது நம்ம தேவன் நமக்கு பலத்த கிரியைகளை செய்வார். ஆமென். இந்த மாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கட்டும். ஆவிக்குரிய மேன்மைகளை பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கட்டும். இழந்து போன ஆவிக்குரிய உடைமைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்ற மாதமாய் இருக்கட்டும். அபிஷேகத்தில் நிறைகிற ஒரு மாதமாய், ஆமென், தேவனோடு இருக்கிற உறவில் நெருங்கி வருகிற ஒரு நேரமாய், தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழுகிற ஒரு மாதமாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். உலகத்தின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலை நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, ஆவிக்குரிய மேன்மைகளுக்காக, ஆமென், சோர்ந்து போயிருக்கலாம், ஜெப நேரங்கள் குறைந்திருக்கலாம், உபவாசம் மறைந்து போயிருக்கலாம், விழிப்பு ஜெபத்தை நீங்கள் தள்ளிவிட்டு இருக்கலாம், குடும்ப ஜெபங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆமென். உள்ளத்தில் ஒரு வெறுமை, ஒரு உள்ளத்தில் ஒரு தனிமை, ஏதோ ஒன்று குறைந்ததை போல உங்களுக்கு தெரிகிறதா? ஆகவே இந்த நாளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு அருகில் நெருங்கி வாருங்கள். தேவ பிரசன்னத்தில் நெருங்கி இருப்பதற்கு அர்ப்பணியுங்கள். தேவன் பலத்த கிரியைகளை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன சரணத்தை பாடி இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்பும். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பும். ஆவிக்குரிய உடைமைகளால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இந்த மாதம் முழுவதும் நடத்தும் என் முன்னே எபினேசரே, எபினேசரே, எல்லியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் சர்வ வல்லவரே, எல்ரோயி காண்பவரே. ஹalleluya. கரம் உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் அவர்
ஏவுகிறபடி நாம் ஜெபிக்கலாம், அவர் விரும்புகிறபடி ஜெபிக்கலாம், அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் ஜெபிக்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், ஆவிக்குரிய மேன்மைக்காக ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, காலை நேரத்தில் உடைய முகத்திற்கு முன்பாக நின்று உடைய திருமுகம் தேடி உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய வெறுமையை, ஆவிக்குரிய தனிமையை உணர்ந்த ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பழையபடி என்னால் ஜெபிக்க முடியவில்லை, தேவனுக்கு அருகில் நெருங்கி வர முடியவில்லை, தேவ சத்தம் கேட்க முடியவில்லை, ஏதோ சிந்தையில் தடுமாற்றம் உண்டாகிறது என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வெறுமைகள் மாறட்டும், தனிமைகள் மாறட்டும், ஆவியானோடு இருக்கிற ஐக்கியம் புதுப்பிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், தேவ சித்தத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது நிமித்தம் ஆண்டவர் வெறுமையை உணரலாம். புதிய கிருபைகளால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். தனிமை உணர்வுகள் மாறட்டும், வெறுமை உணர்வுகள் மாறட்டும். நசரேயனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்போது அவர்கள் ஜெப குறிப்பை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனிமையை உணர்கிறேன் என்று யாரெல்லாம் பதிவிடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜெப அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதை போல இந்த காலை நேரத்தில் தனிமையை உணர்கிறவர்கள், ஆண்டவரே வெறுமையை உணர்கிறவர்கள், ஆண்டவரே அவர்கள் மேல ஆவியால் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம். தனிமை உணர்வுகள், வெறுமை உணர்வுகள், தனித்து விடப்படுகிற உணர்வுகள் ஆண்டவரே விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அளவில்லாமல் அவர்களை நிரப்புவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விட்டேனோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டேனோ என்று சொல்லி சங்கடப்பட்டிருக்கிற மக்களுக்கு அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை பெற்று ஆவியர் திரும்ப அவளை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. உச்சிதங்களை கேட்கட்டும், உண்மையானவற்றை தேடட்டும், பரலோகத்தின் காரியத்திற்கு விசேஷித்தவர்களை பெற்றுக்கொள்வதற்கு பரலோகத்தின் கதவை தட்டுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். உலகத்தின் ஆசீர்வாதத்தை கேட்டோம் ஆண்டவரே, பல நாட்கள் கேட்டுவிட்டோம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு நாங்கள் தயங்கி கொண்டிருக்கிறோமே, விருப்பமற்றவர்களாக இருக்கிறோமே. அப்படி இல்லாதபடிக்கு விசேஷித்தவர்களை, வித்தியாசமானவைகளை, பரலோகம் எங்களுக்கு கொடுக்கிற விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பரலோகத்தின் கதவை இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் தட்டுகிறார்களோ, யாரெல்லாம் வாஞ்சியோடு தட்டுகிறார்களோ, வானம் திறக்கப்படட்டும், சத்தம் உண்டாகட்டும், இவளை குறித்த தேவ நோக்கம் வெளிப்படட்டும், தேவ நோக்கம் வெளிப்படட்டும், தேவ சித்தம் வெளிப்படட்டும். நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஜெபித்தபோது வானம் திறந்து சத்தம் வெளிப்பட்டதை போல இந்த காலை நேரத்தில் இவளை குறித்த தேவ திட்டம் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை ஜெபித்த போது அந்த வானம் திறக்கப்பட்டு தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள். பேதுருவை தட்டி எழுப்பினதை போல சோர்ந்து போனவர்கள், பலவீனப்பட்டவர்கள், தடுமாறுகளை தட்டி எழுப்பி நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த மாதம் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களும் விலகட்டும், எல்லா பிரச்சனைகளும் விலகட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். நசரேயனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புவதோடு கூடாமல் அடைக்கப்பட்ட வாசலை திறந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்போதும் ஜெபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தில் வளர வேண்டும், ஆமென். ஆவிக்குரிய காரியத்தில் வளர வேண்டும், அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், ஜாமங்காத்து ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெபக்குறிப்பை பதிவிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வரங்களாலும், ஆவிக்குரிய கனிகளாலும், ஆவிக்குரிய கிருபைகளினாலும், ஆவிக்குரிய தாளந்துகளினாலும் உடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு நீ நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஜெப நேரத்து சிந்தையை தடுமாறப்படுகிற பொல்லாத இருளின் வல்லமைகள் வெளியேறுவதற்காய் நன்றி, அசுத்த கிரிகள் வெளியேறுவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி. தேவ நோக்கத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு ஆண்டவர் வெளியே இழுக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறி போகட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. இயேசு ஜெபித்தபோது வானம் திறந்தது, நாங்கள் ஜெபிக்குவது வானம் திறக்கட்டும், அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும், தேவ சத்தம் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும். வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும். தாகம் தீர்க்க வாரும், அக்கினி ஊற்ற வாரும்.
வாரும் தேவா வாரும் தேவா வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும் வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் தொடர்ந்து இந்த நாள் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். தகப்பன் பிள்ளைகளை சுமந்து காத்து நடத்துவதை போல எங்கள் நடத்தும். தொழிலை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். பள்ளிக்கு பிள்ளைகள் போக ஆரம்பிக்கிறார்கள், கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். மருத்துவக் கல்லூரி சேர்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு நன்றி. பொறியியல் கல்லூரி சேர்கிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். மேல் படிப்பு படிக்கிற பிள்ளைகள், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் பூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே போலீஸ் துறையில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே மருத்துவத்துறையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இதில் பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான தேவன்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்கு பின் இந்த செய்தியை கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்திற்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you.